அறிவு கதவை சரியாய் திறந்தால் சமுதாயம் மேம்பட்டு வாழும் என்பதில் உறுதியோடு கல்வி வழங்கும் கல்வியாளர், சிறந்த நிர்வாகியாகவும் இருக்கக்கூடிய விஐடியினுடைய துணைத் தலைவர் டாக்டர் ஜி.வி. செல்வம் அவர்களை சிறப்புரையாற்ற அழைத்து மகிழ்கின்றோம். அமுத சுரபி என்று கேட்டிருப்பீர்கள். அமுத சுரபி என்பது கேட்டால் கொடுப்பது, கேட்காமல் கொடுப்பது நம்ம அபிராமி ஐயா அவர்கள். மேடையில் இருக்கும் பெரியவர்களே, மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், குட் ஈவினிங். நேரங்காலம் கழுதி நான் யார் பேரையும் சொல்லவே முடியவில்லை. முதற்கண் சகோதரர் சுரேஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய மனைவிக்கும் குடும்பத்தாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா குடும்பத்தில் ஃபேமிலி பர்மிஷன் இல்லாமல் கவர்னர் ஆக முடியாது. ஏன்னா அந்த ஒரு வருஷம் பிஸ்னஸ் போச்சு. இங்கே இருக்கிற முன்னாள் கவர்னர் எல்லாருக்கும் தெரியும். அதனால் எப்பவுமே சொல்லுவாங்க, கவர்னர் ஆகும்போது சகோதரர் சிவகுமாருக்கும் அவங்க ஒய்ஃபுக்குன்னு சொன்னேன், நிறைய சம்பாரித்து வச்சுங்க, 2 வருஷம் செலவு பண்ணோம் அப்படின்னு. ரோட்டரியை எனக்கு நிறைய பிடிக்கும். இங்கே இருக்கிற வட மாவட்டத்துலேருந்து 7 மாவட்டத்தில் வந்திருக்கீங்க. நிறைய எனக்கு நண்பர்கள், தெரிந்த முகங்கள் நிறைய இருக்கீங்க. ஏன் ரோட்டரியை பிடிக்கும்னா, போலியை ஒழித்தது ரோட்டரி. இந்தியாவில் போலியோ இல்லைன்னா அது ரோட்டரி தான் காரணம். பிளட் இதை பற்றி சொன்னாங்க, டயாலிசிஸ் பண்ணாங்க. நான் மதுரை இதில் குடியாட்டில் கூட போயிருந்தேன், பெரிய ஹாஸ்பிட்டல் கேட்டிருக்கேன், அதுவும் ஐயாவுடைய கருணை தான். ஆம்புலன்ஸ், சுனாமின்னு ஒன்று வந்தப்போ கவர்மெண்ட்டுக்கு முன்னே போய் நின்னது ரோட்டரி. சென்னையில் பேய் மழை வந்தது, வெள்ளம் வந்தப்போ அப்பவும் போய் நின்னது ரோட்டரி. நிறைய காரணங்கள் சொல்லலாம். ஆனால் எனக்கு பிடித்த ஒரே காரணம், ஜாதி மதம் பார்க்காத ஒரே சங்கம் ரோட்டரி தான். நீங்கள் எந்த கட்சி எடுத்தாலும் இங்கிலீஷ் பேப்பர்லேயே ஒரு டேட்டா போட்டாங்க, எந்தெந்த ஜாதிக்கு எவ்வளோ எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க, எம்பி சீட்டு கொடுத்தாங்கன்னு. ஆனால் ரோட்டரியில் சொல்லவே முடியாது. அதான் யூனிக்னஸ் ஆஃப் ரோட்டரி. நான் இப்போ ஒரு ஃபீவரில் இருக்கேன், கண்ணதாசன் ஃபீவர். நேற்று தான் கண்ணதாசன் விழா கொண்டாடினோம். அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல. அவர் கண்ணதாசனுடைய சினிமா பாடல்கள்லாம் நிறைய உங்களுக்கு தெரியும். அவருடைய கவிதை நூலும் இருக்குது. ஒரு கவிதை நூலில் அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு மனிதனும் கடவுளுடைய உரையாடல் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். மனிதன் கடவுளை கேட்கின்றார், பிறப்பின் பயன் யார் என்று கேட்டேன், பிறந்து பார் என்று இறைவன் பணித்தான் என்றார். அப்படி தான் ஆரம்பிக்குது. அறிவை பற்றி கேட்குறாரு, பாசத்தை பற்றி கேட்குறாரு. ஒரு நாள் கேட்டுகிட்டே பாரு, கேட்டேன் முடியுது. கடைசியில் அந்த மனிதன் கேட்குறான், இறப்பின் பின் யாது என்று கேட்டேன், இறந்து பார் என்று இறைவன் பணித்தான். திருப்பி கோபம் வருது மனிதனுக்கு. மனிதன் திருப்பி கேட்குறான், நானே எல்லாம் அனுபவிச்சிட்டா அந்த நீ எதுக்கு இருக்கிற அப்படின்னா, அந்த அனுபவமே நான் தான் என்று கடவுள் சொல்கின்றார். அந்த அனுபவம் தான் நம்ம வாழ்க்கையே அப்படின்னு. ஏன்னா தகப்பனின் அழைப்பு நம்முடைய ஜனன், இறைவனின் அழைப்பு நம்முடைய மரணம். இது ரெண்டுத்துக்கு நடுவில் நம்ம நடித்து கொண்டு இருக்கிறோம். அவ்வளோதான் நம்ம நடிப்பு. இன்னொரு பாடலில் கண்ணதாசன் சொல்கிறார், ஆடையோடு நம்ம பிறக்கவில்லை, ஆனால் ஆசையோடு பிறக்கின்றோம். நம்ம பிறக்கும் போது யாருக்கும் நம்ம ட்ரெஸ் இல்லை, ஆனால் வரும்போதே ஆசையோடு வரோம். ஆடை முடித்த பிறகு யாரும் எடுத்து செல்வதில்லை எதையும் என்கின்றார். அதுதான் வாழ்க்கை. அதுபோல் இந்த ரோட்டரி என்பது சேவை செய்வதற்காகவே பிறந்தவர் போன்ற இங்கே அது இன்னைக்கு 97 சங்கம். யோசிச்சு பாருங்கள், ஒரு 97 சங்கம் வட மாவட்டத்தில் 7 மாவட்டங்கள் ஒன்றா சேர்ந்த அரசாங்கமே தேவையில்லை, நம்ம தான் அரசாங்கம். நம்மளால் செய்ய முடியும். அதான் சொன்னார், 700 ப்ராஜெக்ட் பண்ணேன். அவர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ப்ராஜெக்டே பண்ணியிருப்பார், டைம் டேபிள் போட்டு. அந்த அளவுக்கு இங்கே திறமையானவர்கள், குட் லீடர்ஷிப், தலைமை பண்பு கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். சென்னையில் பெருமல்லம் வந்தது, உங்களுக்கு தெரியும். வந்தப்போ ஒரு தம்பதியர், இளம் தம்பதியருக்கு குழந்தை பிறக்கின்றது, பிரசவமாக்குறது, குழந்தை பிறந்து விடுகிறது. அந்த குழந்தையின் பேர் முகமது யூனுஸ். இதில் என்ன ஆச்சரியம்? ஒரு ஆச்சரியம் இல்லை. குழந்தை பிறகு யூனுஸ்ன்னு பேர் வைக்கிறாங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலுடைய நர்ஸுக்கும் டாக்டருக்கும் அப்படி ஒரு ஆச்சரியம். பேரில் எழுதணும், என்ன பேருன்னு கேட்குறாங்க, யூனுஸ்ன்னு வைக்கிறாங்க. இதில் போய் என்ன இருக்குன்னா, அவங்களுடைய அப்பா அம்மா பேர் தெரியுமா அவங்களுக்கு? சித்ரா மோகன். அம்மா பேர் சித்ரா,
இது உண்மையான சம்பவம். அப்பா பேர் மோகன், குழந்தை பேர் முகமது யூனிஸ். டாக்டருக்கு ஒன்றும் புரியல. ஏங்க நீங்கள் 2 பேரும் சித்ரான்றீங்க, மோகன்றீங்க, குழந்தைக்கு எங்க முகமது யூனிஸ்ன்னு பெயர் வைக்கிறீங்கன்னு. அப்போ தான் அந்த அம்மா சித்ரா கதையை சொல்கிறாங்க. பெரும் வெள்ளம் வந்தது, நான் நிறைவாத கர்ப்பிணி, வலியால் துடுக்கின்றேன். ஒரு இளைஞர் வந்து ஒரு போட்டை எடுத்துன்னு வந்து என்னை போட்டை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனார். அவர் தான் முகமது யூனிஸ். இதுதான் தமிழ்நாடு. யோசிச்சு பாருங்க. சித்ராவும் மோகனும் குழந்தைக்கு முகமது யூனிஸ்ன்னு வைக்க முடியுமா? வைக்கிறாங்களே. முகமது யூனிஸுக்கு யாரை காப்பாற்றுறாங்கன்னு தெரியாது. ஏன்னா ட்ரிப்ளிகேல் பெருமாள் கோயிலில் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு பொங்கல் கொடுத்தாங்க, அங்கே சாப்பிட்டாங்க. கஷ்டம் வந்தப்போ எந்த மதமும் தெரியல, எந்த ஜாதியும் தெரியல. அதுதான் தமிழ்நாடு. அப்படின்னா நம்ம வளர்ந்து கொண்டு இருக்கின்றோம். அதை தான் ரோட்டரி செய்து கொண்டு இருக்கின்றது. எனக்கு பெரிய விஷயம் சொன்னால் எனக்கு பிடித்த விஷயம் அதை தான் சொன்னேன். ரோட்டரியில் யார் இப்போ இந்த ரோல் இருக்கும், யார் என்னன்னு கூட தெரியாது. நீங்கள் பார்த்தோன்னே சில பேர் கேட்பாங்க, நீங்கள் எந்த கூட்டத்தை சேர்ந்தவங்கன்னு கேட்பாங்க, இல்லை நீங்கள் என்ன ஆளுங்கன்னு கேட்பாங்க. இப்போது நீ எந்த கிளப்புன்னு தான் கேட்கணும், தவிர வேறு எதுவும் கேட்கறது. அடையாளம் தெரியாமல் சமூகத்துக்காக, சமூக சேவைக்காக சேர்ந்த சங்கம் இந்த ரோட்டரி சங்கம். அதனால் இந்த சங்கத்தில் சேருவது முக்கியமல்ல, சேவை செய்வது முக்கியம். அவர் சொன்னார், கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ், 1ஆம் தேதி காலைல கவுண்ட் டவுன் அப்படின்னாரு. அப்போ யோசிச்சு பாருங்கள், அவர் 1 வருஷமாக அந்த கவுண்ட் டவுன் பற்றி யோசிச்சிருப்பார். எனக்கு இரவு பகலாக நான் என்ன செய்யணும் அப்படின்றது. ஏன்னா இப்போலாம் வந்து கவர்மெண்ட் வந்து சிஎஸ்ஆர்னு ஒன்று இருக்குது. யோசிச்சு பாருங்கள், நிறைய ஃபேக்ட்ரிஸ் தெரியும், 2% 3% கம்பல்சரி கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி செய்யணும். அதை தான் நான் என்ன சொல்லுவேன், ஐஎஸ்ஆர்னு சொல்லுவேன், இண்டிவிஜுவல் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது வந்து இதெல்லாம் இப்போ தான் வந்த வார்த்தைகள், சிஎஸ்ஆர் ஐஎஸ்ஆர்னா. ஆனால் இஸ்லாமிய மதத்தில் பல வண்டங்களாக இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சம்பாதித்ததில் ஒரு பகுதியை வந்து ஏழை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். ஷிகாத்துன்னு பேருன்னு நினைக்கிறேன். அது பேர் ஒரு வருஷமும் அவங்களுடைய வருமானத்தில் கம்பல்சரி ஏழை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அதை தான் இன்றைக்கி அரசாங்கம் சிஎஸ்ஆர்னு சொல்கிறோம், ஐஎஸ்ஆர்னு சொல்கிறோம். எல்லா மதமும் என்ன சொல்லுது, நம்ம மகிழ்ச்சியாக இருக்கோம், மற்றவங்க மகிழ்ச்சியாக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது, அப்புறம் தான் வெல்த் வரும். அதனால் இதே தான் ரோட்டரியும் சொல்லுது, மற்றவங்களுக்கு உதவி செய்யும் என்ன வேண்டும் செய்ய வேண்டும். சொன்னார் $1 லட்சம் $2 லட்சம். இதெல்லாம் என்ன கடை 7 வல்லகள் 8வது வல்லல் 9வது வல்லல் 97 வல்லல் இங்கே தான் இருக்கிறீங்க போல. நீங்கள் கொடுப்பது என்பது எதுக்காகன்னு சொல்கிறோம், எப்பவுமே சொல்கிறது, கீப் கிவிங் யூ வில் பி கிவன். அவ்வளோதான், சிம்பிள். எல்லா மதத்திலையும் அதான் சொல்கிறாங்க, கொடுத்து கொண்டே இருங்கள், கடவுளுங்கள் கொடுப்பார். அவ்வளோதான். அது கல்வியாகட்டும், அறிவாகட்டும், பணமாகட்டும், அன்பாகட்டும், பாசமாகட்டும், கொடுத்துனே இருங்க. உங்களுக்கு நீங்கள் ஒரு அரிசி முட்டையை வச்சுங்க, அரிட்டியில் கீழே ஒரு ஓட்டை இருந்தால் அது போயிட்டே தான் இருக்கும். மேலே நம்ம ஃபில் பண்ணிட்டு நமக்கு கடவுள் இருக்கார், ஃபில் பண்ணிகிட்டே இருப்பார். அதனால் ஆண்டவனுடைய அருளால் திரு சுரேஷ் அவர்கள் மேலும் பெரும் சேவை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரோட்டரியின் சிறப்பை சுட்டிக்காட்டி, சேவையின் அவசியத்தை உணர உறுதி கூட்டி, உதாரணங்கள் மூலம் நமக்கு உற்சாகமூட்டி, வாழ்க்கையின் சுவாரஸ்யத்தை விளக்கி காட்டிய நம்முடைய விஐடியினுடைய துணைத் தலைவர் அவர்களை சிறப்பிக்கும்படி மாவட்ட ஆளுநர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த டிஜிட்டல் யுகத்தில் ரொட்டேரியன்களும் சளைத்தவர்கள் அல்ல. ஆம், இதோ டிஸ்ட்ரிக்ட் மொபைல் ஆப் மற்றும் வெப்சைட், ரொட்டேரியன் ஹரி அவர்களினுடைய டிஸ்ட்ரிக்ட் மொபைல் ஆப் மற்றும் வெப்சைட் சில மணித்துளிகளில் இதோ பெரியவர்களினுடைய திருக்கரங்களால் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து தரவுகளும் இந்த வெப்சைட்டில், நம்முடைய மாவட்டத்தினுடைய தரவுகள். இது ஒரு பெரிய டிஜிட்டல் புரட்சி. நம்முடைய ரோட்டரி மாவட்டத்தில் நீங்கள் மெய்மறந்து பார்த்து கொண்டிருக்கலாம், கைமறந்து பார்த்து கொண்டிருப்பது நியாயமாகாது. கைகளை தட்டி பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். Thank you, sir. We congratulate Rotarian Hari. We now move into a landmark moment, the launch of RI District Directory 3231's first e-directory, a step towards in digital transformation. May I invite our guests to kindly
launch the e-directory. Please, sir. Let us now watch a live demonstration of the e-directory by our District Secretary, Rotarian R.S. Dravidamani, who has played a key role in bringing this initiative to life. E-directory is being launched by our dignitaries and chief guests on the dais. E-directory of RI District 3231 is being launched. அனைவருக்கும் வணக்கம். ஹிஸ்டாரிக்கல் டீம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இன்றைக்கி நம்ம கவர்னர் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டெப் ஒன்று எடுத்திருக்காரு. மிகப்பெரிய ஸ்டெப். ஒரு 8 months பிஃபோராகவே என்கிட்ட பேசியிருந்தார். சரி, இந்த ஆண்டு நம்ம டைரக்டரியே நம்ம புக்காக போடாமல் ஒரு டைரக்டரியாக போடணும். ஏன்னா நம்ம இந்த ஆண்டில் மிகப்பெரிய சாதனையாக நம்ம என்வாயன்மெண்ட் சேர்மன் சரவணனோட தலைமையில் கிட்டத்தட்ட 10,000 ட்ரீ கார்டு போட்டு நம்ம என்வாயன்மெண்ட்டை சேவ் பண்ணுறோம். 1 lakh சீட் பால் தரோம். ஆனால் கிட்டத்தட்ட 16 லட்சம் ரூபா ஒரு டைரக்டரி புக்கு போகிறதுக்கு நம்ம செலவு பண்ணுறோம். ஆனால் அது எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு தெரியல. அதனால் ஒரு டைரக்டரியாக இந்த வாட்டி நம்ம போடணும்னு சொல்லியிருந்தார். அதுக்கு நம்ம பெப்சியும் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணி அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி. இன்னைக்கு இந்த e-directory 3231.in வெப்சைட்டை லான்ச் பண்ணி அதுவும் நம்ம ஐயா SVRM கையால் லான்ச் பண்ணதுக்கு மிகப்பெரிய நன்றி. ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். e-directoryக்கும் நம்ம ஃபிசிக்கல் புக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ரெகுலர் அப்டேட் தான். நம்ம சார் சொன்னார், சார் ஏதாவது சேஞ்சஸ் அப்படின்னா நம்மளால் பண்ண முடியல அப்படின்னு. அது நமக்கு என்னன்னா ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன். RI டைரக்டர் மாறின மாதிரி ஆயிடுச்சு. நம்மக்கிட்ட இப்போது ஒரு ஏஜி அட்மினும் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. வணக்கம் வேலூர். மைசெல்ஃப் ஜெயனிகோ லான்சி, மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மன் பேசுகிறேன். கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம். ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். ஏற்கனவே நாங்கள் சேர்க்காடில் பண்ண ஒரு 20 acres ஃபார்ம் ஹவுஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக 8 months கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர். நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ், லேக், ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா, அதுலேருந்துட்டு வித்தின் ஒரு 10 minutesலேயே நீங்கள் நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம். அணைக்கட்டு இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா, டெவலப்டு ஏரியா, ப்ளஸ் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும், ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வெரி வண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 199 தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம். 3 phases பண்ணுறோம், ABCன்னு சொல்லிட்டு. ஸோ 199, 299, 399 இதனுடைய ரேட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.